ஹாய், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா பீட்ரூட் ரசம் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேங்க. இப்போது ஒரு குக்கரில் வந்து பீட்ரூட், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை ஆற வச்சுக்கணும். அதோட தண்ணி நமக்கு தேவைப்படும். அப்புறம் பீட்ரூட்டும் தக்காளியும் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ஜாரில் வந்து கொத்தமல்லி, பூண்டு, சீரகம், பெப்பர், அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் குறையாக நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பீட்ரூட், பச்சை மிளகு, கொஞ்சோண்டு வந்து தக்காளி, அப்புறம் அரைச்ச ரசம் விழுது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அப்புறம் வந்து பீட்ரூட் தண்ணி, அதுக்கப்புறம் பீட்ரூட் அரைச்சி விழுது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொதிச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தலை போட்டு உப்பு சரி பார்த்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரைஸோட அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டேங்க. கூடவே நான் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.